அடுத்ததாக இந்த புயல் குறித்த வானிலை மையம் மாறி மாறி கணித்த அறிவிப்புகளை வெளியிட்டது. இது குறித்து பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டோம். அவர்களின் பார்வை. இப்போ வெளிநாட்டிலலாம் கரெக்டான ஒரு அறிக்கையை சொல்லிடுறாங்க. இந்த பகுதியில் இவ்வளோ வரும், இங்கே புயலாக மாறும், புயல் இந்த ஏரியாவில் கரையணும் கரெக்டாக சொல்கிறாங்க. அதையே நம்ம பகுதியில் அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஏன் கொண்டு வரல, அதை சரி செஞ்சுக்கணும். கடந்த சில நாட்களாக வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஃபெங்கல் புயலாக உருமாறி என்று கரையை கடக்கும் என்று பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. இதனால் மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் ஒரு விதமான கருத்துக்களையும், தனியார் துறை வானிலை ஆய்வாளர்கள் ஒரு விதமான கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இயற்கையை கணிக்க இதுவரை யாரும் பிறக்கவில்லை. செயற்கைக்கோள் மூலமாகவும் நாம் கண்காணித்து வருகின்ற இந்த வேளையில் சரியான நேரத்தையும் சரியான நாளையும் சரியான இடத்தையும் தீர்மானிக்க முடியவில்லை. எனவே அரசாங்கம் கூறுகின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் பின்பற்றி அதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும். எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும் அதனை சரி செய்வதற்கு மக்களும் அரசாங்கமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மின் உபகரண சாதனங்கள், குறிப்பாக அலைபேசிகளுக்கும் இந்த சார்ஜர் ஏற்றிக்கொள்ள வேண்டிய மின் உபகரணங்களுக்கும் முன்கூட்டியே நாம் அதனை மின்னூட்டம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். காற்று பலமாக வீசுகின்ற வேளையில் மின் கம்பங்கள் அருகில் நிற்பதையோ அல்லது மரத்தின் கிளைகள் விழுந்து விடக்கூடிய இடங்களில் நிற்பதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகளை வெளியில் அனுப்பாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் அளிக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை அறிவுரைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இப்போ மழை வரும்னு சொல்கிறதுனால நம்ம மறுநாள் அன்றைக்கி லீவ் போடுறோம். இப்போ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி மழையே பெய்ய மாட்டேங்குது. வானிலை மையம் கொஞ்சம் சரியான தகவலை கொடுத்துச்சுன்னா நாங்களும் கரெக்டாக அன்றாட வாழ்க்கைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்போம். வானிலை கொஞ்சம் தகவலை சரியாக சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். 6 மணி நேரத்தில் ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறாங்க, ரெட் அலர்ட்டுங்கிறாங்க, அப்புறம் வாபஸ்ன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி மாற்றி அவங்களே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இயற்கைக்கு மீறி இந்த டெக்னாலஜியாலையும் ஒன்றும் செய்ய முடியலங்கிறது தான் தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.